வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். காசா பகுதியில் உள்ள ஜபலியாவில் இஸ்ரேலிய துருப்புக்களை கடத்தி கொண்டதாக ஹமாஸ் கூறியதைத் தொடர்ந்து எந்த ராணுவ வீரர்களும் கடத்தப்படவில்லை என்று ஐடிஎஃப்பின் செய்தி தொடர்பாளர் இன்று ஞாயிற்றுக்கிழமை தெளிவுபடுத்தினார். ராணுவ துருப்புக்கள் கடத்தப்பட்ட சம்பவம் ஏதும் நடக்கவில்லை என ஐடிஎஃப் தெளிவுபடுத்துகிறது என்று ஐடிஎஃப் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. ஹமாஸின் ஆயுத பிரிவின் செய்தி தொடர்பாளர் ஞாயிற்றுக்கிழமை வெளியிட்ட தகவலில் வடக்கு காசாவில் உள்ள ஜபலியாவில் சனிக்கிழமையன்று நடந்த சண்டையின் போது இஸ்ரேலிய துருப்புக்களை கைப்பற்றியதாக கூறியதைத்தான் ஐடிஎஃப் மறுத்துள்ளது. ஹமாஸ் ஆயுத பிரிவின் செய்தி தொடர்பாளர் எத்தனை துருப்புக்கள் கடத்தப்பட்டார்கள் என்பதை தெரிவிக்கவில்லை மற்றும் அப்படி ஒரு கடத்தல் நடந்ததற்கான எந்த ஆதாரத்தையும் காட்டவில்லை. இஸ்ரேலிய துருப்புக்கள் நேற்று சனிக்கிழமை ரஃபா நகரம் உட்பட காசா பகுதி முழுவதும் பாலஸ்தீனிய இயக்கங்களை சேர்ந்த துப்பாக்கி ஏந்தியவர்களுடன் மோதலில் ஈடுபட்டன. சர்வதேச நீதிமன்றம் இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் காசாவின் தெற்கு நகரம் ரஃபாவில் பொதுமக்களை அழிக்கும் அபாயத்தை ஏற்படுத்தும் ராணுவ நடவடிக்கைகளை நிறுத்துமாறு இஸ்ரேலுக்கு உத்தரவிட்ட ஒரு நாளுக்கு பின்னர் ரஃபாவில் அதற்கு முன்பிருந்ததை விட தாக்குதல்களின் வேகத்தை அதிகரித்துள்ளது இஸ்ரேலிய பாதுகாப்பு படை ஐடிஎஃப். ரஃபா போருக்கு சமாந்தரமாக காசாவின் மத்திய மற்றும் வடக்கு நகரங்களிலும் இஸ்ரேலிய தாக்குதல்கள் வேகப்படுத்தப்பட்டுள்ளன. ரஃபாவில் இஸ்ரேலிய துருப்புக்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்திய ஒரு ஹமாஸ் அணி கொல்லப்பட்டதாகவும் பல சுரங்கப்பாதை தண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டு அழிக்கப்பட்டதாகவும் இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகளின் அறிக்கை கூறுகிறது. பாலஸ்தீனிய ஊடகங்கள் ரஃபாவின் ஷபூரா பகுதியில் ஒரு பெரிய இஸ்ரேலிய விமான தாக்குதல் நடத்தப்பட்டதாக தகவல்களை வெளியிட்டன. ரஃபாவின் ஷபூரா பகுதி இஸ்ரேலிய எல்லைக்கும் மத்திய திரைக்கடல் கடற்கரைக்கும் இடையில் பாதியிலே அமைந்திருக்கும் பகுதிகளில் ஒன்று. அந்த விமான தாக்குதலில் ஹமாஸின் தளங்கள் மற்றும் சுரங்கப்பாதை வாயில்கள் குறிவைக்கப்பட்டதாக ஐடிஎஃப் தெரிவித்துள்ளது. ஹமாஸின் கடைசி பெரிய கோட்டை என்று குறிப்பிடப்படும் ரஃபாவில் ஐடிஎஃப்பின் ராணுவ நடவடிக்கை காசாவில் நடக்கும் போரில் இஸ்ரேல் மீதான சர்வதேச விமர்சனத்தை மேலும் தூண்டியுள்ளது. சர்வதேச நீதிமன்றம் ஐசிஜே ஒரு குறிப்பிடத்தக்க ஆனால் சற்றே தெளிவற்ற தீர்ப்பை வெளியிட்டது. ரஃபாவில் தஞ்சமடைந்த பொதுமக்கள் இஸ்ரேலிய ராணுவ நடவடிக்கையில் பாதிக்கப்படுவார்கள் என்று சர்வதேச நீதிமன்றம் ஐசிஜே குறிப்பிட ரஃபாவில் தஞ்சமடைந்த பொதுமக்கள் அதிவேகமாக அங்கிருந்து வெளியேறுகிறார்கள் அல்லது வெளியேற்றப்படுகிறார்கள் என்று அறிக்கை வெளியிட்டுள்ளது ஐநா. சர்வதேச நீதிமன்றம் ஐசிஜேயின் உத்தரவு ரஃபாவில் இஸ்ரேலுக்கு சில ராணுவ நடவடிக்கைகளுக்கு இடமளிக்கும் விதத்தில் உள்ளதாக தாங்கள் கருதுவதாக இஸ்ரேலிய அதிகாரிகள் தெரிவித்தனர். நீதிமன்ற தீர்ப்பு இஸ்ரேல் தாக்குதலை முற்றிலுமாக நிறுத்த வேண்டும் என்று கூறவில்லை என்று அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். அவர்கள் எங்களிடம் கேட்பது ரஃபாவில் இனப்படுகொலை செய்ய வேண்டாம் என்பதைத்தான். நாங்கள் ரஃபாவில் இனப்படுகொலை செய்யவில்லை, இனப்படுகொலை செய்ய மாட்டோம் என்று பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகுவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் சாக்ஷி ஹெனக்பி சேனல் 12 தொலைக்காட்சிக்கு கொடுத்த பேட்டியில் தெரிவித்தார். ரஃபா தாக்குதல் தொடருமா என்ற கேள்விக்கு பதில் கூறிய ஹெனக்பி, சர்வதேச சட்டத்தின்படி நம்மை தற்காத்துக் கொள்ள எங்களுக்கு உரிமை உள்ளது. மேலும் எங்களை தொடர்ந்து தற்காத்துக் கொள்வதை நீதிமன்றம் தடுக்கவில்லை என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். இஸ்ரேல் தம்மை தற்காத்துக் கொள்ள வேண்டியது அவசியம் என்பதை கடந்த அக்டோபர் 7 இஸ்ரேலுக்குள் ஹமாஸும் பிற குழுக்களும் நடத்திய தாக்குதல்கள் நிரூபிக்கின்றன. கடந்த அக்டோபர் 7 இஸ்ரேலுக்குள் 1000க்கும் மேற்பட்டவர்கள் தீவிரவாத தாக்குதலில் கொல்லப்பட்டனர். நூற்றுக்கணக்கானோர் இஸ்ரேலில் இருந்து பிடித்துச் செல்லப்பட்டார்கள் என்பதையும் முழு உலகமும் அறியும். அதனால் எம்மை தற்காத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது. அதை சர்வதேச சட்டம் அனுமதிக்கிறது. அதே தீவிரவாத தாக்குதல் வருங்காலத்தில் தொடராமல் இருக்க வேண்டும் என்றால் அதை செய்ய ஹமாஸும் மற்ற தீவிரவாத குழுக்களும் அளிக்கப்பட வேண்டும். அதை சர்வதேச சட்டம் அனுமதிக்கிறது என்று தெரிவித்தார். ஹெனக்பியின் கருத்துக்கள் குறித்து சர்வதேச நீதிமன்றம் ஐசிஜே உடனடியாக கருத்து தெரிவிக்கவில்லை. ஹமாஸும் உடனடியாக கருத்து தெரிவிக்கவில்லை. மற்றொரு இஸ்ரேலிய அதிகாரி ஐசிஜே வழங்கிய தீர்ப்பின் சொற்றொடரை சுட்டிக்காட்டினார். அதன் நிபந்தனைக்கு உட்பட்டதாக சித்தரித்தார். ரஃபா நடவடிக்கை தொடர்பான உத்தரவு காசா தொடர்பான பொதுவான உத்தரவு அல்ல. காசாவின் வேறு பகுதியில் தாக்குதல் நடத்த அந்த உத்தரவில் தடை கிடையாது. ரஃபாவிலும் பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்த வேண்டாம் என்று கூறுகிறார்கள். பொதுமக்கள் அங்கிருந்து வெளியேற்றப்படுகிறார்கள். பொதுமக்கள் வெளியேறிய இடங்களில் உள்ள ஹமாஸ் கட்டமைப்புகளை நாம் தாக்கி அளிக்கிறோம். அதனால் ரஃபா போரை நாம் நிறுத்த வேண்டிய அவசியம் கிடையாது என்றார் அவர். சனிக்கிழமை இஸ்ரேலிய ராணுவத்தின் பிஸ்லமாக் படைப்பிரிவின் 6828வது பெட்டாலியனில் உள்ள ஒரு பாதுகாப்பு வீரர் வடக்கு காசாவின் ஹமாஸ் செயற்பாட்டாளர்களுக்கு எதிரான போரின் போது பலத்த காயமடைந்தார்.
அவர் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். வடக்கு காசாவின் ஜபாலியாவில் செயற்படும் துருப்புக்கள் கடந்த நாளில் விமான தாக்குதல்களை நடத்தியதன் மூலம் பல ஆயுததாரிகளை கொன்றதாக ராணுவம் கூறியதை தொடர்ந்து இந்த அறிவிப்பு வந்தது. துருப்புக்கள் ராக்கெட் ஏவுதளங்கள் மற்றும் ஹமாஸ் மற்றும் பிற இயக்கங்களால் பயன்படுத்தப்பட்ட ஆயுத களஞ்சியங்கள் உட்பட கட்டடங்களை கண்டுபிடித்து இடித்து தள்ளியது என்று IDF கூறியது. இதற்கிடையில் மத்திய காசாவில் இஸ்ரேலிய துருப்புக்கள் மீது தாக்குதல் நடத்த முயன்ற மேலும் பல ஹமாஸ் செயற்பாட்டாளர்கள் டேங்க் மற்றும் ஆர்ட்லரி ஷெல் தாக்குதல்களில் கொல்லப்பட்டதாகவும் IDF தெரிவித்துள்ளது. மத்திய காசாவில் விமான தாக்குதலில் ஹமாஸின் தேசிய பாதுகாப்பு படையின் துணை தளபதி கொல்லப்பட்டதாகவும் IDF கூறியது. வடக்கு காசா பகுதியிலிருந்து கொல்லப்பட்ட 3 பணிய கைதிகளின் உடல்களை மீட்கும் நடவடிக்கையின் காட்சிகளையும் கூடுதல் விவரங்களையும் இஸ்ரேலிய ராணுவம் வெளியிட்டது. அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேலில் கொல்லப்பட்ட 3 உடல்கள் ஜபாலியாவில் உள்ள ஒரு சுரங்கப்பாதையில் ஹமாஸால் வைத்து பாதுகாக்கப்பட்டன. அதே சுரங்கப்பாதையில் மேலும் 4 பணிய கைதிகளின் உடல்கள் ஒரு வாரத்தில் மீட்கப்பட்டன. 75வது கபச பெட்டாலியனின் துருப்புக்கள் உடல்கள் வைக்கப்பட்டிருந்த பகுதியை கண்காணித்துக் கொண்டிருந்த ஒரு ஹமாஸ் உறுப்பினரை சுட்டுக் கொன்றதாக IDF கூறியது. அதையடுத்து அந்த இடத்தை ராணுவத்தினர் தாக்கி கைப்பற்றினர். சிறிது நேரம் கழித்து உயரடுக்கு யகலோம் போர் பொறியியல் பிரிவின் துருப்புக்கள், ஷின்பெட் முகவர்கள் மற்றும் ராணுவ புலனாய்வு இயக்குநரகத்தின் சிறப்பு படைகள் சுரங்கப்பாதையில் நுழைந்து உடல்களை கண்டுபிடித்தனர். ஒரு சிக்கலான ஒரே இரவில் சுரங்கப்பாதையில் இருந்து உடல்கள் வெளியேற்றப்பட்டதாக ராணுவம் தெரிவித்துள்ளது. IDF-இன் கூற்றுப்படி உடல்களின் இருப்பிடம் சமீபகால நாட்களில் ராணுவம் மற்றும் ஷின்பெட் மூலம் பெறப்பட்ட உளவு தகவல்களில் இருந்து தெரிய வந்தது. அவர்கள் மூவரும் அக்டோபர் 7ஆம் தேதி தெற்கு இஸ்ரேலில் உள்ள மெஃபல்சிம் பகுதியில் இருந்து ஹமாஸ் உறுப்பினர்களால் கடத்தி செல்லப்பட்டதாகவும் அங்கு அல்லது சிறிது நேரம் கழித்து காசா செல்லும் வழியில் கொல்லப்பட்டதாகவும் உளவுத்துறை தெரிவித்தது.